பெரிய ஏரி நிரம்பியதை அடுத்து எம்எல்ஏ முனிரத்தினம் நேரில் சென்று பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகருக்கு மேற்கில் சோளிங்கர் பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியின் கீழ் சுமார் 50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ள நிலையில் இவைகள் அனைத்தும் இந்த ஏரியின் நீரை பாசனத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 3 நாட்களாக பெய்த கனமழையால் ஏரி நிரம்பி கடைவாசல் வழியாக நீர் வெளியேறி நந்தி ஆற்றில் செல்கிறது. இதனை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம், காங்கிரஸ் தலைவர் கோபால் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். சங்ககிரி அருகே சரபங்கா நதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக எடப்பாடியில் இருந்து குமாரபாளையம் செல்லும் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலையில் தொடங்கும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சங்ககிரி அருகே உள்ள சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலத்தில் புகுந்த தண்ணீர் எடப்பாடியில் இருந்து குமாரபாளையம் செல்லும் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அரசிராமணி, குள்ளம்பட்டி, செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சரபங்கா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் முகாமில் தங்கியுள்ள 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தாவேகா சார்பில் உணவு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடங்கும் சரபங்கா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காப்புதூர் பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளை அங்கிருந்து மீட்டு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் நகர தலைவர் கனகராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நயனாம்பட்டி பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று இரவு உணவு பொட்டலங்கள் வழங்கினர். உத்தமபாளையத்தில் கழிவு நீரை அகற்றாமல் கொசு ஒழிப்பு பணி செய்து விட்டதாக கூறி வீட்டு சுவரில் பேரூராட்சியினர் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 13வது வார்டு இந்திரா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. உத்தமபாளையம் பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் கோரி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், கழிவுநீர் வெளியேற சாக்கடை வசதி அமைக்காததால் கழிவுநீர் தெருக்களில் தேங்குகிறது எனவும், கொசு ஒழிப்பு பணி செய்துவிட்டதாக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல வருடமாக வரி வசூல் மட்டும் வாங்கிக் கொண்டு இப்பகுதி பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை உத்தமபாளையம் பேரூராட்சியினர் செய்வதில்லை என புகார் கூறி வருகின்றனர். தண்ணி எவ்வளவு நிக்கல, சாக்கடை போடாம அமுருத்து திட்டத்துக்கு கொடா தோண்டி இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வர்றதுக்கு கொடாக்கி இப்ப தோண்டி வச்சிருக்காரு. தண்ணி வெளியேறதுக்கு வழி இல்லாம இருக்கு. எதுக்கு உங்க இந்த கொடாக்கி தோண்டி இருக்காங்க? உள்ளே நுழைய விட்டுருக்க கூடாது. லைட் வசதி இல்ல. ஆனா கரெக்டா வந்து ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் பாம்புங்க. டெய்லி ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பு. புதுக்கோட்டையில் 31 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,91,600 ரூபாயில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து நாடுகள் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடனமாடினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா 31 பயனாளிகளுக்கு கருப்பு கண்ணாடி, செயற்கைக்கால் மற்றும் மடக்கு ஊன்றுகோல் உள்ளிட்டவைகளை 6,91,600 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களை பாராட்டி பரிசுகளும் வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.